ஆர்சிபி மற்றும் ஜிடி அணிகளுக்கு இடையேயான போட்டியில் குஜராத் அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. 170 என்ற இலக்கை 17.5 ஓவர்களில் எட்டி வெற்றியை ருசித்துள்ளது. பெங்களூரு சின்னசுவாமி மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பவுலிங்கை தேர்வு செய்தது. இதனை அடுத்து முதலில் களமிறங்கிய பெங்களூரு அணி தொடக்கத்திலேயே அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. குறிப்பாக பவர் பிளேயில் வெறும் 38 ரன்களை மட்டுமே எடுத்து 3 விக்கெட்டுகளை இழந்து சொந்த மண்ணில் தடுமாறியது. நட்சத்திர ஆட்டக்காரரான விராட் கோலி 6 பந்துகளில் 7 ரன்கள் மட்டுமே எடுத்து விக்கெட்டை பறிகொடுத்தார். முகமது சிராஜ் ஆர்சிபி அணிக்கு எதிராக களமிறங்கிய முகமது சிராஜ் பவர் பிளேவில் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்த கேப்டன் பட்டிதார் இந்த போட்டியில் வெறும் 12 பந்துகளில் 12 ரன்களை மட்டுமே எடுத்து ஆட்டம் இழந்தார். இதனை அடுத்து அந்த அணி மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்தை தழுவியது. பின்பு களமிறங்கிய லியாம் லிவிங்ஸ்டன் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். பொறுப்பாக விளையாடி அவர் 40 பந்துகளில் 54 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார். கடைசியாக களத்திற்கு வந்த டிம் டேவிட் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 18 பந்துகளில் 38 ரன்கள் எடுத்தார். இதனால் ஆர்சிபி அணி 20 ஓவர்களில் 169 ரன்களுக்கு 8 விக்கெட்டுகளை இழந்து குஜராத் அணிக்கு 170 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது. சிறப்பாக பந்து வீசிய சிராஜ் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். அர்ஷத் கான், பிரசித் கிருஷ்ணா, இஷாந்த் சர்மா ஆகியோர் தலா 1 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். தமிழக வீரர் சாய் கிஷோர் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். நட்சத்திர சுழல்பந்து வீச்சாளர் ரஷீத் கான் விக்கெட் எதுவும் எடுக்காமல் 4 ஓவர்களில் 54 ரன்களை விட்டுக் கொடுத்தார். இதனை அடுத்து 170 ரன்கள் என்ற இலக்குடன் களம் இறங்கிய குஜராத் அணி நிதானமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். குறிப்பாக சாய் சுதர்ஷன், தமிழக வீரர் சாய் சுதர்ஷன் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். கேப்டன் கில் 14 பந்துகளில் 14 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழக்க பின்பு களம் இறங்கிய ஜாஸ் பட்லர் சாய் சுதர்ஷனோடு ஜோடி சேர்ந்து சிறப்பான அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இவர்கள் இருவரும் இணைந்து 75 ரன்களை குவித்தனர். பொறுப்பாக விளையாடிய சாய் சுதர்ஷன் 49 ரன்களில் ஆட்டம் இழக்க அதிரடியாக விளையாடிய ஜாஸ் பட்லர் இறுதி வரை ஆட்டம் இழக்காமல் 39 பந்துகளில் 73 ரன்களை எடுத்து அணியின் வெற்றிக்கு வித்திட்டார். இதனை அடுத்து புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்தில் இருந்த குஜராத் அணி அந்த இடத்தை தக்க வைத்துள்ளது. ஆனால் முதல் இடத்தில் இருந்த ஆர்சிபி அணி தற்பொழுது 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது.